Hi everyone. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்தா 9th CBSE லெசன் செகண்ட் பாலினாமியல் இதில் எக்ஸசைஸ் 2.3 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபைண்ட் த ரிமைண்டர். அவங்க இதை தான் கேட்குறாங்க. ஓகே, ஃபைண்ட் த ரிமைண்டர் கேட்குறாங்க. ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துட்டு இஸ் டிவைசபிள் பை. ஸோ என்ன ஆகுதான், இது டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏவால் டிவைட் ஆனால் இதோட ரிமைண்டர் என்ன. லாஸ்ட் சம் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன பார்த்துருப்போம்னா டிவைட் ஆனால் ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இங்கே நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் வேல்யூ வரும். ஸோ இந்த முறை அவங்க வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வேரியபிளில் தான் வரும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாட் எவர் த ஆன்சர், அது வரதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா கிவன் நம்ம எடுத்துக்கலாமா, எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் ஏ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், P of x is divided by, ஸோ ஜென்ரல் மெத்தட் தான் divided by என்ன ஈக்குவேஷன் இருக்குன்னு பார்த்தா x மைனஸ் ஏ. இதெல்லாம் டிவைட் ஆகுதுன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், x மைனஸ் ஏவை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துருவோமா. ஸோ இப்போ மைனஸ் ஏ எப்படி போச்சுன்னா எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஏ, அவ்வளோதான். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 2வை 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் 2 in 1. ஸோ 2 எடுத்துகிட்டு போய் 1ல் போடலாமா, 1 becomes, அப்போ 1 என்ன வரும், P of x is equal to x cube minus 6x square plus 6x minus a. அப்போ xன்றதுல என்ன போட போகிறோம், ஏவை போட போகிறோமா. அப்போ P of a equal to a cube minus a into a whole square plus 6 into a minus a. ஓகேங்களா, ஏவை கியூப் பண்ணுவோம், அதே தான் பிரச்சனை, ஏன்னா அது வேரியபிள். ஸோ இங்கே பாருங்களேன், a ஸ்கொயரா, a into a ஸ்கொயர் ப்ளஸ் 6a மைனஸ் a. ஏவையும் ஏ ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணால் இது ஒரு ரூல் இருக்குது, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். பேசஸ் ஆர் காமன், பவர் ஷுட் பி ஆடட். 8th படிச்சுட்ருப்போம். ஸோ இங்கேயுமே அது இங்கே 1 இல்லைனா 1 எடுத்துக்கணும். ஸோ ஏ கியூப் மைனஸ் ஏ பவர் 3 ப்ளஸ் 6a. 6aல ஒரு ஏ போச்சுன்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தா 5a. ஓகேங்களா, சரி ஓகே. இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் மைனஸாக, இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 5a. ஸோ இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வந்திருக்கு, P of a ஈக்குவல் டு 5a. இதுதான் இதோடைய ரிமைண்டர். ஓகேங்களா, ஸோ அப்படியே தேர்ட் ஒன் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக் பண்ண சொல்லிடுறாங்க. செக்னாலும் வெரிஃபைனாலும் ஒன்று தான். செக் வெதர் 7x ப்ளஸ் 3x இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 3x கியூப் ப்ளஸ் 7x. சார் என்ன சார் பண்ணுறதுன்னா, இப்போது இது என்ன பண்ணால் செக், இதுதான் இதோட ஃபேக்டர்னா என்னென்னா, நம்ம 0 ஆஃப் த பார்லாமெண்ட் பார்த்துருப்போம். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் நான் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இதோட ஆன்சர் டேரெக்டாக 0 வந்துச்சுன்னா இதுதான் இதோட ஃபேக்டர். 0 வரலன்னா இட்ஸ் நாட் அ ஃபேக்டர் சொல்லிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகேங்களா, ஸோ சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக P of x எடுத்துடணும். 3x ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 7x. சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் இதோட ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்களா. ஃபேக்டர்னா என்ன, ஓகே கன்சிடர். ஸோ கன்சிடர் த ஃபேக்டர். ஸோ அந்த ஃபேக்டரை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 7 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. எனக்கு யாரோட வேல்யூ வேணும், இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ. அப்போது ப்ளஸ் 7 அப்படி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், மைனஸ் 7. எனக்கு இப்போவும் இந்த எக்ஸோட வேல்யூ தான் வேணும். 3 எப்படி இருக்குது, மல்டிபிள். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக போகும்போது இட் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம்ஸ் டிவைட். ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ என்னென்னா மைனஸ் 7/3. அவ்வளோதாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா, ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஈக்குவேஷன் 1 இந்த 2 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூஷன் பண்ணி 0 வந்துருச்சுன்னா இது ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம். வரலன்னா இட்ஸ் நாட் அ ஃபேக்டர். ஓகேவா, P of x என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 3x கியூப் ப்ளஸ் 7x. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ மைனஸ் 7/3. ஓகேங்களா, சப்ஸ்டியூட் 2 in 1 இதை எழுதிக்கலாம். ஓகே சரி ஓகே, 3 இன்ட்டு மைனஸ் 7/3 ஹோல் கியூப் ப்ளஸ் 7 இன்ட்டு மைனஸ் 7/3. ஓகேங்களா, சரி ஓகே, மல்டிபிள் பண்ண போகிறோம். 7 இன்ட்டு 7 49 இன்ட்டு 7 343. ஸோ நெகட்டிவோட பவர் ஆட்னா ஸோ என்ன வரும், நமக்கு திரும்பவும் நெகட்டிவே தான் வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஆட், அதனால் அதே தான் வரப்போகுது. 3 இன்ட்டு மைனஸ் 343 டிவைடட் பை 3 3s are 9, 9 3s are 27. ஓகே, ப்ளஸ் இங்கே பாருங்கள் 7 7s are 49. என்ன 49, மைனஸ் 49. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. இங்கே ஈஸியாக கேன்சலேஷன் பண்ணிடலாம். இது 3 1s are, இது 3 9s are. ஸோ மைனஸ் 343 டிவைடட் பை 9 ப்ளஸ் மைனஸ் 49/3. ஸோ இங்கே இருக்குது மைனஸ் ப்ளஸ் இருக்கா. ஸோ ரெண்டுத்தையுமே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேங்களா, ஸோ மைனஸ் 49/3. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக சொன்ன ட்ரிக் அதே தான். ஸோ இது ரெண்டுமே சேம் டேபிளில் போக்கு தான். அதுவும் இல்லாமல் 3 என்ன, அது 3 1s are 3னே போயிடுது. ஸோ அதனால் டேரெக்டாக என்ன பண்ணலாம், இதில் எது பிக்கோ அதுதான் இதோடைய ஃபேக்டர். ஸோ இங்கே யார் ஃபேக்டர், 9. ஸோ அப்போ இதோட எல்சிஎம் என்ன வரும்னு பார்த்தா 9 தான். இங்கே 9 இருக்கிறதால நியூமரேட்டரை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம்.
இந்த 3யோட எதை மல்டிபிள் பண்ணால் 49 வரும் 3. சரி, இந்த 3யோட எதை மல்டிபிள் பண்ணால் 9 வரும் 3. அதனால் மேலே நியூமரேட்டர்லேயே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 49 இன்ட்டு 3 147. ஸோ 49 3 9s are 27, 3 4s are 12, 4. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது? மைனஸ். ஸோ மைனஸ் 147. ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். 3 + 4 7 10 பேலன்ஸ் 1 4 + 4 8 1 9 3 1s are 4 மைனஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வந்திருக்கு? இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? இந்த பி ஆஃப் ஸோ என்ன இருக்குது அங்கே? -7/3. இதோட ஆன்சர் 0 வந்தால் தான் இது இதோட ஃபேக்டர்னு சொன்னோமா? 0 வரல, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம்? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் 7 + 3x is not a factor of யார்? அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே 3x³ + 7x. அவ்வளோதான். இதை வந்து இதோடைய ஃபேக்டர் இல்லைன்னு சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ.